ஃபுல்லா உட்காந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இருப்போம் மிஷின்ல. ஸோ அப்பவே வந்து நமக்கு பேக் பெயின், ஷோல்டர் பெயின், கை வலி, கால் வலி இந்த மாதிரி ஏகப்பட்ட பெயின வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் நாள் ஃபுல்லா, ஒவ்வொரு நாளுமே. ஸோ அதிலயுமே வந்து நம்ம இந்த மந்த்லி இந்த பீரியட்ஸ் டைம்ல ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு. ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாவும் ஃபீல் பண்ணுவோம் நம்ம. இன்னைக்கு எத்தன லேடீஸ் வந்து நம்ம ஆர்கானிக்கான நாப்கின் யூஸ் பண்றோம்னு சொல்லுங்க. ஸோ நெறைய பேருக்கு இதோட விழிப்புணர்வு, நெறைய பேருக்கு இதோட நாலேட்ஜ் வந்து இன்ன வரைக்குமே இல்ல அப்படிங்கிறது தான் உண்ம. ஸோ ஒரு சிலர் ஆர்கானிக்கா யூஸ் பண்றாங்க. நெறைய பேருக்கு இன்னமுமே ஆர்கானிக்கான நாப்கின் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேட்ஜ் இல்லாம ஏதோ ஒரு மார்க்கெட்ல ஏதோ ஒரு ஷாப்ல போயிட்டு நம்ம ஏதோ ஒரு நாப்கின வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அடுத்த ஜெனரேஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால வரக்கூடிய சைட் எஃபெக்ட் எல்லாம் தெரிஞ்சு ஆர்கானிக் முறையில எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு நாப்கின் தான் வந்து அடுத்த ஜெனரேஷன் யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்த தலைமுறைக்கான ஒரு நாப்கின், இந்த தலைமுறைக்கான ஒரு நாப்கின் அப்படின்னு நான் சஜெஸ்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, மாம் ஆனியன். நான் க்ளோஸ் அப்ல காட்டுறேன். மாம் ஆனியன் அப்படிங்கிற நாப்கின். இதுல வந்து எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல்ன்ட்டு எல்லா சைஸஸுமே அவைலபிளா இருக்கு. ஸோ இது ஏன் மத்த பேட விட இதை ஏன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன். இதுல மொத்தம் 5 அட்வான்ஸ் டெக்னாலஜி குடுத்துருக்காங்க. ஆனியன், 4 இன்ஃபர்ட், மேக்னெட்டிக், நானோ சில்வர், சிட்டி. ஸோ இந்த 5 டெக்னாலஜி ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். நமக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஒரு பேட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே சரி, இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இது எக்கோ ஃப்ரெண்ட்லி, ஆர்கானிக் முறையில ரொம்ப பிரீத்தபிளா இருக்கும் நமக்கு இன்சைட் வைக்கும்போது. ஸோ அதே சமயம் இந்த ரேஷஸ், அலர்ஜி அந்த மாதிரி எதுவுமே வந்து நமக்கு வராது. ஸோ அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, 9 லேயர்ஸ் குடுத்துருக்காங்க இதுல. அப்சர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இதுல 9 லேயர்ஸ் புரொடெக்ஷன் இருக்கறனால நீங்க தாராளமா ஒரு நாள் ஃபுல்லாவே யூஸ் பண்ணலாம். ஸோ இது இப்போ இந்த எந்த அளவுக்கு இது வந்து அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ இதுல வந்து எந்த அளவுக்கு ஈரத்த வந்து அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு லேயர் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு கண்டிப்பா ரேஷஸ் வராம தடுக்கும். ஸோ தொட்டு பார்க்கவே அவ்ளோ ஒரு சாஃப்ட்டா இருக்கு. ஸோ இது வந்து அந்த நம்ம மத்த பேடெல்லாம் தொட்டு பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த ஒரு பிளாஸ்டிக் அந்த ஃபீல் ஒண்ணு இருக்கும். ஸோ இதுல வந்து அந்த மாதிரி இல்ல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலா ஆர்கானிக்கா ஒரு காட்டன் மாரி நீங்க காட்டன் ஃபேப்ரிக் ஃபீல் தொட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கு இதுல. ஸோ இதுல ஈரம் வந்து எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். தண்ணி ஆட் பண்றேன். ஸோ என் கையில வந்து ஈரமே ஒட்டல. ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணிச்சு. ஸோ சூப்பரா இருக்கு. நிஜமா தண்ணியே என் கையில ஒட்டல. ஸோ நான் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கேன். ஸோ ஈரமே என் கையில படல. ஸோ அந்த அளவுக்கு ஈரத்த வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட், ஒரு நாப்கின். சூப்பரா இருக்கு. ஈரம் அப்சர்வ் நல்லா பண்ணுச்சு. ஸோ கொஞ்சம் கூட கையில எனக்கு ஒட்டவே இல்ல. கீழ அதே மாரியும் வந்து வெயிட்டாவும் இல்ல. தண்ணி நம்ம லீக் ஆச்சுன்னா ஸோ கீழ கொஞ்சம் வெயிட்டா. ஸோ அந்த மாரி எந்த ஃபீலுமே இல்ல. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இது வந்து நீங்க கீழ இவங்களோட இன்ஸ்டா பேஜ் வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ அவங்களோட இன்ஸ்டா பேஜ் போய் பாருங்க. செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப சூப்பரா இருக்கு. நிஜமாவே நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆர்கானிக்கா யூஸ் பண்ணுங்க. நம்மளோட குழந்தைகளுக்கும் ஆர்கானிக்காவே வாங்கி கொடுங்க. டாடா, பாய் பாய்.